ஹே சித்ரா, வெண்ணிலாவை வாழ வைக்கிறதுக்கு ஏன் கதையை முடிக்கணும்னு பாக்குறியா? வெண்ணிலா கதையை நான் முடிக்கிறேன், உன்னை கதறடிக்கிறேன். ஸ்வேதா, ஏன் டென்ஷன் ஆகுற? முதல்ல நடக்க வேண்டியதெல்லாம் பாப்போம். வெண்ணிலாவோட பழைய புடவையை எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு நாம யோசிப்போம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அத்த, அந்த ருத்ரா போறா, அவளை கூட்டிட்டு வந்து சேலை எடுத்துட்டு வர சொல்லலாமா? நல்ல ஆளை பார்த்த. அவ சரியான திமிர் பிடிச்சவ. உன்னையே சாட்டையால அடிக்க சொன்னவல்ல, இவகிட்ட சொன்னோம் நேரா வெண்ணிலா கிட்டயே போய் போட்டு கொடுத்துருவா. இவ வேண்டாம். எதுக்கும் அந்த உத்ரா கிட்ட சேலையை எடுத்துட்டு வர சொல்லுவோம். அவளுக்கு தான் யாரும் இல்ல, நம்ம கைக்குள்ள இருப்பா. நாம சொன்னதை கேட்டு நடப்பா. ஏன்னா நாம தானே அவளை இங்க கூட்டிகிட்டு வந்தோம். மருது, அவ ஏதாவது வராளான்னு பாரு. ஏய் உத்ரா, இங்க வா. இங்க வா. என்ன? நான் இப்போ ஒன்னு சொல்றேன், நீ அதை செய்யணும். அப்படி மட்டும் நீ செஞ்சுனா நான் உனக்கு ஒரு சாக்லேட் தரேன், சரியா? என்ன பண்ணணும்? வெண்ணிலா இருக்கால? ஆமா, எங்க அம்மா. ஆமா, இவ அப்படியே அவ வயித்துல வந்து பிறந்தா. அம்மாவா அம்மா, எல்லாம் சும்மா. அத்த, அதான் வெண்ணிலா அம்மா. அவ கட்டின பழைய சேலைய யாருக்கும் தெரியாம என்கிட்ட எடுத்துட்டு வந்து குடு, சரியா? எதுக்கு அம்மாவோட பழைய சேலை வேணும்? ஏய், எடுனா எடுத்துட்டு வர வேண்டியதானே? காரணம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. போடி, போய் எடுத்துட்டு வா. என்ன உத்ரா, என்ன யோசிக்கிற? யோசிக்கலாம் இல்ல, நீங்க எதுக்கு வேணும்னு காரணம் சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுவா? உனக்கு கவுன் தச்சு தரோம், போய் எடுத்துட்டு வா. எனக்கு கவுன் எல்லாம் வேண்டாம். அம்மா அப்பா எனக்கு நிறைய கவுனு ஸ்கர்ட் என்ன வேணுமோ எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு நிறைய இருக்கு, அது போதும். நான் போறேன். ஏய் உத்ரா, ஒரு நிமிஷம் இரு. அத்த, அதை எடுத்து கொடுங்க. நீ என் செல்ல குட்டி இல்ல, சொன்னதெல்லாம் கேட்கணும். நீ நல்ல பொண்ணு, நீ குட் கேர்ள் தானமா? எங்க பாரு, எவ்வளவு பெரிய சாக்லேட்னு பாரு. இந்தா, இத நீ சாப்பிட்டுக்கிட்டே போய் சமத்து பொண்ணா வெண்ணிலாவோட சாரியை எடுத்துட்டு வருவியா? ஓகேவா? வாங்கிக்கோ. இந்த உத்தரம் நம்ம கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுட்டு வேத்த ஆண்டிக்கிட்டையும் நீலம்பரி பாட்டிக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறா. அவங்க சாக்லேட் கொடுக்குறாங்க, இவ்வளவு பல்ல இழிச்சிட்டு நிக்கிறா. இரு இரு, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். இப்ப என்ன, உன்னால புடவைய எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? இல்ல இல்ல, நான் உன்னை எடுத்துட்டு வர மாட்டேன். எவ்வளவு திமிரு இருக்கணும். கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேனே, எடுத்துட்டு வர மாட்டியா? நீ எடுத்துட்டு வர மாட்டியா? எடுத்துட்டு வர மாட்டியா? எடுத்துட்டு வர மாட்டேன். தெரு தெருவா பணியார வித்துக்கிட்டு கிடந்தவனி உன்னை இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மகாராணி மாதிரி வாழ வச்சிருக்கோம். நீ என்னடானா நாங்க சொல்றத கேட்டு நடக்காம என்ன ஏதுன்னு காரணம் கேட்டுக்கிட்டு இருக்க. பணியாரத்தையே 3 நேரமும் தின்னு வாழ்ந்துட்டு உனக்கு வாய்க்கு ருசியா தின்னதும் எதிர்த்து பேசுறியா இப்போ? இதுக்கெல்லாம் காரணம் யாரு என்னன்னு யோசிச்சு பாரு. உன்னை மட்டும் நாங்க இங்க கூட்டிக்கிட்டு வரலன்னா என்ன ஆயிருக்கும்? எங்க பேச்ச கேட்காம இன்னைக்கு அப்பா அம்மானு உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கியா? நன்றி கேட்டவ. இங்க பார், நாங்க இங்க பேசுறத பத்தி யார்கிட்டயாவது ஏதாவது போட்டு கொடுத்த கொன்றுவேன். போடி போடி வெளியில. ஓய் நில்லு, இங்க வா. யாராவது ஏன் கூப்பிட்டாங்கன்னு கேட்டா சாக்லேட் கொடுக்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லணும். இஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ, சரி? வா. வெக்கம் இல்லாம ஒரு சாக்லேட் பாருக்கு விலை போயிருக்கா இவ. இவ்வளெல்லாம் இரு இரு, என் கையில சிக்காமையா போயிடுவ. உன்னை கவனிச்சுக்கிறேன்.
அத்தை ம். இவங்களெல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாது அத்தை. பேசாம மருது கிட்ட சொல்லி வெண்ணிலாவோட சேலையை எடுத்துட்டு வர சொல்லலாம். நான் போய் அந்த எருக்கும் பூவை பறிச்சுட்டு வரேன். பார்த்து போ, நான் பார்த்துக்கிறேன். ம். சரி, நான் அந்த மகான் சொன்ன மாதிரி ஏன் கையாலேயே பூஜைக்கு தாமரைப்பூ பறிச்சிட்டு வந்துடுறேன். அக்கா இருங்கக்கா, நானும் வரேன். இல்ல பரவாயில்ல சிம்ரன், நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வேலைய பாருங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த எலுமிச்சை பழத்தை 2 வெட்டி விளக்கு போட்டு வச்சிடுங்க, சரியா? அம்மா அம்மா, நானும் உன் கூட வரேம்மா. நான் தாமரைப்பூ பறிக்கிறதுக்கு குளத்துக்கு போறேன். நீ எதுக்கு வர? பரவாயில்லம்மா, நானும் வரேன். ஐயோ, ரொம்ப தூரம் நடக்கணும், அங்க இங்கன்னு அலையணும். உன்னாலலாம் முடியாது. அம்மா, நீங்களும் தானே நடப்பீங்க, நானும் உங்க கூட நடக்கிறேன். என் செல்லம்ல, வேண்டாம்மா, உனக்கு கால் வலிக்கும். இல்லம்மா, உங்க கூட பேசிக்கிட்டே வந்தா எனக்கு காலெல்லாம் வலிக்காது. நானும் வரேம்மா, ப்ளீஸ்மா. மா, அவ கைய விடுமா. விடுமா. என்ன ருத்ரா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? தயவு செஞ்சு இவளை வெளியே கூட்டிட்டு போகாதமா, இவ கெட்ட பொண்ணுமா. அந்த ஸ்வேதாவும் நீலம்பரி பாட்டியும் இவளுக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. அத வெக்கம் இல்லாம இவ வாங்கிட்டு வரா. இவெல்லாம் இல்லம்மா, சத்தியமா நான் அப்படியெல்லாம் பண்ணலம்மா. பொய் சொல்லாதடி. நீ அவங்க கிட்ட பேசினத, சாக்லேட் வாங்கினத நான் என் கண்ணால பார்த்தேன். இவ வந்த அந்த ஸ்வேதா கூட தான்மா ஃப்ரெண்டு. இங்க பாரு ருத்ரா, பெரியவங்களெல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. ஸ்வேதா ஆண்டின்னு சொல்லு, இல்லனா சித்தின்னு சொல்லு. இப்படி எல்லாம் பேசாத. தப்பு செஞ்சவ அவளை திட்ட மாட்டேங்கிறாங்க, என்ன திட்டுறாங்க. சரிம்மா, அது என்னவோ இருந்துட்டு போகுது. இவளை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. இங்க பாருங்க, பூஜை பண்ற நேரத்துல எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? சரி வாங்க, உங்க 2 பேரையும் நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. அதெல்லாம் முடியாது. அவ வந்தா நான் வர மாட்டேன், அவ வரவும் கூடாது. சரி, நீங்க 2 பேரும் வீட்லயே விளையாடுங்க, நேரமாச்சு. நான் போய் பறிச்சிட்டு வரேன். அம்மா, சொன்னா ஒரு வார்த்தையில கேட்கணும். பூஜை நடக்கும்போது இப்படி தடங்கல் பண்ணக்கூடாது. முக்கியமான விஷயமா அம்மா பூஜை பண்றேன், இப்படிதான் தடங்கல் பண்ணுவீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன், இங்கேயே இருங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் என் கூட சண்டை போடாத, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். மருந்து எடுத்துட்டியா? எடுத்துட்டோமா. அந்த வெண்ணில தாமரைப்பூ பறிக்கிறேன்னு குளத்துக்கு போயிருக்கா, அதனால என் வேலை ஈஸியா முடிஞ்சிச்சு. சரி. சாமி, இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரி வெண்ணிலாவோட புடவை. புடவை கைக்கு வந்து சேர்ந்த நேரம் அவளோட சாவு நிச்சயமாயிருச்சுன்னு நம்பலாம். இது கூட எருக்க மூக்கிட்டு இருந்தனே, அது எங்க? ஸ்வேதா தன்னோட கையாலேயே வெண்ணிலாவுக்கு இறுதி காரியம் நடத்தணும்னு விரும்புறா, அதனால அவளே பறிச்சுட்டு வரேன்னு போயிருக்கா. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏன் நம்புதிரி சாமி, நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும்ல? நடக்கும். ஏற்கனவே அதுக்கான வேலையை நான் தொடங்கிட்டேன்.
வெண்ணிலா தாமரைப்பூ பறிக்க போறத நான் இங்கிருந்து என் மந்திர சக்தியால பார்த்துட்டு தான் இருக்கேன். தாமரைப்பூ பறிக்க போற இடத்துல அவ கால்ல தாமரை கொடி சுத்தி தண்ணிக்குள்ள மூழ்க போறா. அப்படியா? அப்படியா இல்ல, இத நடத்தி வைக்க போறதே நான் தான். பூஜைக்கு தாமரைப்பூ பறிக்க போன இடத்துல சேத்துக்குள்ள காலை வச்சு மூழ்கிட்டான்னு ஊரு முழுக்க கவலைப்படும். ஆனா உண்மை நமக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நீங்க கவலைப்படாம இருங்க. நல்ல திட்டம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளோட முடிவு நம்ம காதை தேடி வரப்போகுது. கண்டிப்பா. தாமரை பூவை காணுமே, பூஜைக்கு வேற டைம் ஆச்சு. தாமரை கன்னியம்மன் குளத்துல போய் பார்க்கலாம். ஆனா என்னம்மா? இங்க எருக்கம் போய் எங்க இருக்கும்? தாமரை கன்னியம்மன் கோவில் குளம்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க நிறைய இருக்கும். போய் பாருங்க. சரி. வெண்ணிலாவை கொல்றதுக்கு நரகத்துக்கே போய் பறிச்சுட்டு வர சொன்னாலும் நான் போய் பறிச்சுட்டு வருவேன். தாமரை கன்னியம்மன் கோயில் குளத்துக்கு போக மாட்டேன். வரேன். வெண்ணிலா, வெண்ணிலா எங்க? என்னது இது? கோலெல்லாம் போட்டு அமங்கலப்படுத்திட்டு இருக்கீங்க? அது வந்து மாமா, சும்மா தான் பூஜை மாமா. சும்மா டைம் பாஸுக்கு பூஜையா? என்ன ஏதாவது விசேஷமா? வெண்ணிலா எங்க? வெண்ணிலாக்கா அவங்க கையாலேயே தாமரைப்பூ பறிக்க போயிருக்காங்க. வெண்ணிலா கையாலேயே தாமரைப்பூ பறிச்சு பூஜைனா அப்ப ஏதாவது விசேஷம் இருக்கணுமே. எதுக்கு திடீர்னு பூஜை? எதுக்கு? அது வந்து மாமா, ஏன் இந்த வீடு இருக்கிற? என்ன ஜனனி? அது வந்து நம்ம வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜை. அப்படியா? நம்பர் மாதிரி இல்லையா? சொல்றதுக்கே யோசிச்சு யோசிச்சு சொல்ற. ஏன் இதை பத்தி வெண்ணிலா என்கிட்ட எதுவும் சொல்லலையே? இல்ல, நீங்க சைலண்டா இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் தோணுது. என்ன கலை? சிம்ரன், நீ எதுவாக இருந்தாலும் படப்படன்னு உண்மையை சொல்லிடுவேன்னு தெரியும். சொல்லு. அது வந்து மாமா, உங்க உடம்புல சித்ராக்கா ஆவி இருக்குல்ல, அவங்க வெளியேறி போகணுங்கிறதுக்காக தான் வெண்ணிலாக்கா இந்த பூஜையை பண்றாங்க. நாங்க எவ்வளவோ அவங்க கிட்ட பேசி வேணான்னு சொல்லி பார்த்தோம். ஆனா வெண்ணிலாக்கா அது இதுன்னு பேசி எங்களை சம்மதிக்க வச்சுட்டாங்க. அதனால சித்ராக்காவை உங்க உடம்ப விட்டு அனுப்பதான் இந்த பூஜை மாமா. உன்னை யார் சொல்ல சொன்னா?
என்னங்கடி முத்து மாமா உடம்புல இருந்து என்ன விரட்ட பாக்குறீங்களா? அதுக்குதான் இந்த பூஜையா? அழி அழி, எல்லாத்தையும் அழி, தண்ணியை ஊத்தி அழி. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, நீ தொடப்ப எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. அறிவிருக்கா? ஸ்வேதா வெண்ணிலாவை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் நான் ஸ்வேதாவை அழிக்கணும்னு நினைக்கிறேன். வெண்ணிலாக்கு தான் அது புரியாம அவளை காப்பாத்த நினைக்கிறான்னா அவளுக்கு ஒத்து ஊதுறீங்களா நீங்க? அந்த ஸ்வேதா சாக போறா. அதுக்கான தேதியை நான் குறிச்சிட்டேன். நீங்களா நல்லா இருக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். புரியல? ஸ்வேதாவை யாரும் காப்பாத்த முடியாது. அவ சாவு என் கையில தான்.